ஹலோ கைஸ், சீனி நம்ம பார்க்க போற இனிமே ஐ ரிட்டன் ஃப்ரம் த டெத் எபிசோட் 6 தான். மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல பார்த்திருப்போம், இந்த மாதிரி ராவும் அங்க வந்திருப்பா. அங்க அந்த சண்டையை பார்த்தோன்னே அவளும் அங்க சொல்ல ஆரம்பிக்கிறா, நீங்க இவனை எதிர்க்கணும்னு நினைச்சா அது ஒரு பெரிய தப்பாயிடும். ஏன்னா இப்போ அவன் அந்த சாக்கோட சக்சஸரே இவன் தான். இதை கேட்ட அந்த அப்பங்காரனுக்கு இன்னும் கோவம் வருது. இது என்ன கதையா இருக்குன்னு இதை பார்த்துன்னு இருக்க அந்த தாத்தாவும் சொல்றாரு, பரவாயில்லையே, இந்த மாதிரி எங்களோட குளோரி திரும்பவும் வர ஆரம்பிக்குது நினைக்கிறேன். ஹேய், நீ இப்படி சொல்றல, நாங்க எதுக்கு இதெல்லாம் நம்பணும்? உன்கிட்ட ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா என்ன? இதை கேட்கிற ராவோ அங்க ஒரு டைக்குங் சாக்கோட ஒரு பொருளை காட்டுறா. அதுல என்ன போட்டிருக்குதுன்னா, இந்த மாதிரி டைக்குங் சாக்கோட லீடரா அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா, நீங்க லின் எதிர்க்கலாம் ட்ரை பண்ணீங்கன்னா இந்த மாதிரி டைக்குங் சாக் அங்க இருக்க ஆளுங்களும் எதிர்ப்பாங்க உங்களை. இதை பாக்குற லியத்தவங்களுக்கும் அங்க ரொம்பவும் கோவம் வருது. அவனும் அவனோட பவரை யூஸ் பண்ணி அதை உடைச்சு போட்டுறான். நீங்க சொல்றதெல்லாம் எங்களால கேட்டுன்னு இருக்க முடியாது. நான் அவனை தாக்குனாலும் என்ன உங்களால எதுவும் பண்ண முடியாது. நீ என்ன பண்ண இருக்க? அவங்க கையில இப்படி இல்லாம பேசுவ. நீ தப்பி தவறி என்ன மேல தாக்க ஆரம்பிச்சிட்ட வச்சுக்கோ, அவ்வளவுதான். அந்த சாக்ல இருக்க ஆளுங்க உன்னை தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் வாழ்க்கை முழுக்க உன்னை துரத்திங்கனே வருவாங்க, பாத்துக்கோ. அட, நான் இதுக்கெல்லாம் பயப்படணுமா என்ன? இப்படி சொன்ன அத்த செகண்டே அவனும் பயங்கரமான அட்டாக்க ராவ் மேல அட்டாக் பண்ணிடுறான். அந்த அட்டாக்கும் படலான்னு வர இதை பாக்குற இன்னும் அங்க காத்துறான், நீ தள்ளி போயிடு. இருந்தாலும் அவ தள்ளியே போகல. அந்த அட்டாக்கும் பாடுற மாதிரி திடீர்னு பார்த்தா அவ ஒரு ஷீல்டையும் ஆக்டிவேட் பண்ணிடுறா. என்னதான் ஷீல்டு ஆக்டிவேட் பண்ணாலும் அந்த எஃபெக்ட் அதிகமா இருக்கா. இதனாலேயே அவளும் கொஞ்சம் தள்ளி போய் விழ ஆரம்பிக்கிறா. ஆனா அதுக்குள்ளேயே லின்னும் பிடிச்சிட்டு கேட்கறான், இந்த மாதிரி நீ நல்லா தானே இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். அங்க ராவ் என்னதான் நல்லா இருக்கேன்னு சொன்னாலும் அவளுக்கு கொஞ்சம் அடிபட்டிருக்கா. இதை பாக்குற லின்னால அங்க தாங்கிக்கவே முடியல. இதனாலேயே அவனும் சம கோவமா லியோத்தாங் மேல மிஸ்டிக் ஃபயர் அட்டாக் இவங்க போடுறான். என்னதான் அவன் மேல மிஸ்டிக் ஃபயரே பட்டிருந்தாலும் அவனுக்கு எதுவுமே ஆகல. என்ன லின்சன், உனக்கு ஒண்ணுமே புரியலன்னு நினைக்கிறேன். நீ எவ்வளவு வளர்ந்துருந்தோம் இந்த மாதிரி சின்ன சின்ன அட்டாக்லாம் என்ன எதுவும் பண்ணாதுன்னு உனக்கு தெரியாதா என்ன? அட, நான் என்னோட மேக்ஸிமம் பவரை யூஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் அவனுக்கு ஒண்ணுமே ஆகலையா? எப்படி இப்ப என் கிட்ட கம்மியா தான் பவர் இருக்கு. ஆனா அதுக்குள்ளேயே லியோத்தோனும் ஒரு பயங்கரமான அட்டாக்க நம்ம லின்சன் மேல தாக்க ஆரம்பிச்சிடறான். அந்த அட்டாக்கும் படலான்னு வரும். ஆனா பேட்ரிஸ் நடுவில் ஹவுர் வாங்கிக்கிறாரு. இதனால அவரோட வாயிலையும் வயிறுலயும் பயங்கரமா ரத்தம் ஊத்துன்னு ஊத்துது. இதை பாக்குற லினுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆமா, நீங்க எதுக்கு நடுவுல வந்தீங்க? அட, நீ அதை விடு. இந்த மாதிரி நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து சீக்கிரமா ஓடி போயிடு. ஆனா அதுக்குள்ளேயே லியோத்தோங்க அங்க பர்னிங் ஸ்பீரை எத்தனை வரும்போதே சொல்றான், இந்த மாதிரி நீ என்ன தப்பிச்சு போயிடலான்னு நினைக்கிறியா? ஆனா உன்னால தப்பிக்க முடியாது. ஏன்னா நான் உன்னை கொலை பண்ண போறேன், அதுவும் உன்னோட ஃபேவரட்டான அட்டாக் வச்சு எப்படின்னு அவனும் அவன் மேல பயங்கரமா தாக்கிடுறான். இதை பாக்குற ராவும் அங்க அழுதுன்னு இருக்கா. சைட்ல பார்த்தா நம்ம ஜின்னுவும் ரொம்ப ஷாக் ஆயிடுறான். அந்த அட்டாக் அவன் மேல பட்டனால அவனோட உடம்பு பயங்கரமா காயத்தால நிரம்பி கிடக்குது. அங்க பிளட் எல்டரும் வெளியில சொல்லுது, இந்த மாதிரி நீ அதுக்குள்ளெல்லாம் சாவக்கூடாது லின்சன், ஏன்னா பண்றதுக்கு இன்னமும் நிறைய இருக்கு. சாரி பிளட் எல்டர், என்னால இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. அங்க அந்த பிளட் எல்டரும் வெளில வர இதை பாக்குற லியோத்தவங்க சொல்றான், பரவாயில்லையே, உன்னால டிராகனை கூட சமன் பண்ண முடியுமா? இது என்ன வித்தியாசமா இருக்கு இந்த டிராகனு? நீ என்ன கொன்னுட்டாலும் உனக்கு எதுவுமே கிடைக்காது. ஓ, அப்படி வரியா நீ? அப்போனா நீ சாவுறது நல்லதுன்னு நினைக்கிற. சரி, உன்னோட ஆசையை நானே நிறைவேற்றுறேன் இப்படின்னு அவனை தாக்கலான்னு வர திடீர்னு பார்த்தா வானத்துல ஒரு சவுண்ட் கேக்குது. மகனே, அதுக்குள்ள நீ உன்னோட தோல்வியை ஒத்துக்கிற. நான் இதுக்காக உன்னை வளர்த்தேன். அந்த குரலை கேட்டு அங்க இருக்க லியோத்தவங்க ரொம்பவும் ஆச்சரியமாயிடுறான். நம்ம லின்சனுக்கும் புரியுது இந்த குரல் இது அப்பாவோட குரலாச்சு. அந்த போர்ட்டல்ல இருந்தோ யாரோ ஒருத்தவங்க வராங்க. யார் அதுன்னு பார்த்தா லின்சனோட அப்பா தான். யாருக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு இந்த மாதிரி என்னோட மகனை கொல்ல ட்ரை பண்றதுக்கு? அங்க லின்சனோட ஃபாதரை பார்த்து அவன் ரொம்ப பயந்து போயிடுறான். இதுல இருந்தே நம்மளுக்கு தெரியுது இந்த மாதிரி லின்சனோட அப்பா அவர் ஒரு பெரிய ஆளு. அங்க அவனும் ரொம்ப பயந்து போய் சொல்றான், இந்த மாதிரி அங்கிள் லின், நீங்க என்ன மன்னிச்சிருங்க, ஏதோ நான் தெரியாதனமா பண்ணிட்டேன். என்னது, நீ மன்னிப்பு கேட்கிறியா? என் பையனை கொல்லலான்னு வந்துட்டு இப்போ வெக்கமே இல்லாம ஒரு கோலை மாதிரி மன்னிப்பு கேட்கிற? நீ இங்கிருந்து மரியாதையா ஓடி போயிடு என்னோட மூடு மாறதுக்குள்ள. நன்றி அங்கிள் லின், இந்த மாதிரி என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அவனும் ஓடி போயிடுறான். அங்க லின்சனோ இதெல்லாம் பாத்துக்கினே சொல்றான், ஹே லியோத்தோங், நீ கண்டிப்பா என் கையில தான் சாவ. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நான் திரும்பவும் உன்னை கொலை பண்ணாம விட மாட்டேன். இதை பார்த்து இருக்க வாங் ஃபேமிலியில இருக்க ஆளுங்களும் பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி மாஸ்டர், நான் இங்கிருந்து போயிடுறேன் அப்படின்னு ஓட ஆரம்பிக்க அவங்க அப்பாவும் ரொம்ப கடுப்பாயிடுறாரு. இந்த மாதிரி மரியாதையா ஓடி போயிடுங்க, என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க. நம்ம லின்சன் ஆல்ரெடி நிறையவே இன்ஜூர் ஆனனால அவனோட கண்ணும் கொஞ்சம் கொஞ்சமா மூடி அப்படியே அவனும் மயங்கிடுறான். கண்ணா, நீ நிறைய விஷயத்த எனக்காக பண்ணிட்டேன் இன்னைக்கு. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்பவும் பெருமையா இருக்கு. இப்படி ஒரு சொல்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்றேங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம லின்சன் என்ன உயிரோட இருப்பானா, ஏன்னா அவன் மயங்கிட்டானா செத்துட்டானா கூட காட்டல. ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவங்க இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.